ஹே காய்ஸ், கோல்மலைக்கு போகலாமா? நீ போய் பார்ப்போம் வண்டியில். ஸோ காய்ஸ், ஒரு வழியாக கிளம்பிட்டோம். ஹைவே தான், பிடிச்சிடலாம் நம்ம ரோட்டை. எனக்கு தெரிஞ்சு ஒன் ஆஃப் த பியூட்டிஃபுல் பிளேஸுங்க அது. ஸ்லோ செம்மையாக இருக்கும். இப்போதான் மலை மேலே ஏற ஆரம்பிச்சிருப்போம். எப்படி இருக்கு பாருங்களேன். ஆக்சுவலி நம்ம போக வேண்டிய இடம் என்னன்னா, அதோ தெரியுது பார்த்தீங்களா அந்த மலைக்கு. அதுக்கு போகிற ரூட்டை பாருங்களேன். தெரியாதனமா வந்துட்டோம். மைண்ட் வாய்ஸ்ன்னு நினச்சி கொஞ்சம் சத்தமாக சொல்லிட்டோம். இதுதான் அந்த லொக்கேஷன். இன்னும் போகல, இன்னும் போயிட்டே இருக்கும். ஆனால் சுற்றி பாருங்களேன். இந்த ஆஃப் ரோடு இருந்தால் தான் இந்த மலைக்கு போக முடியும். ஆக்சுவலி இந்த ஏஜ் போகணும். ஆனால் இன்னும் பாதியில் தான் இருக்கேன். மட்டும் பாருங்க எப்படி இருக்குன்னு. இப்போ நாங்கள் ஏதோ வானத்தில் இருக்கிற மாதிரி நீங்கள் கீழே இருக்கிற மாதிரி தான் இருக்கும். முடி கனெக்ஷன் பார்க்காதீங்க, எனக்கு இருக்கிற இடம் அப்படி. இந்த பிளேஸ்க்கு வரணும் எனக்கு ஆசை தான், ஆனால் வந்துட்டேன். இன்னும் எவ்வளோ தூரம் போகணும்னு பாருங்க. வரக்கூடாது பார்த்தீங்களா இந்த மேலே. இது இப்படி பார்க்கப்பட்டது ரொம்ப ஹரியில் இருக்கு. ஸோ இதுக்கப்புறம் என் பைக்கை கூட்டு போய் நான் இஷ்டப்படுத்துவேன். ஸோ இதோட பிளானை ட்ராப் பண்ணிக்க வேண்டியதுதான். வந்ததுக்கு ஒரே ஒரு நல்ல விஷயம் என்னன்னா, இந்த சைட் செம்மையா இருக்கும். எனக்கு இவ்வளோ ஹைட்ல இருந்து பேசினா அப்படிதான் இருக்கும். எனக்கு என்னன்னா சரியான பயமா இருக்குங்க. ஏறுனதெல்லாம் ஏறிட்டேன், இறங்குறதுக்கு பிரேக் பிடிக்கிறேன். கொஞ்சம் பக்கு பக்குன்னு தான் இருக்கு. ஏன்னா ரோடே இல்ல. அவன் ரோடு இருக்குன்னு எவனோ ஒருத்தன் யூடியூபர்ஸ் ரோடு இருக்குன்னு சொன்னானுங்க. சரி நாமளும் வருவோம் இந்த இடத்துக்கு. இப்ப சோலோவா போலாம் பார்த்தா ஃபர்ஸ்ட் ரைடு சுவாகா. ஆனா ஏறிட்டேன், இன்னும் கொஞ்சம் ஏறி இருக்கலாம். ஆனா இதுக்கப்புறம் போனா என் பைக் தாங்க அவனை ரொம்ப கஷ்டப்படுத்த விரும்பல. அட்வென்ச்சர் இருக்கலாம், ஆனா என் பைக் ரிஸ்க் எடுத்து அந்த அட்வென்ச்சர் என்னால கண்டிப்பா பண்ணவே முடியாது. ஸோ இன்னொரு நாள் ஒரு நல்ல ஒரு பிளேஸ்ல கூப்பிட்டு போறேன். இப்போதைக்கு பாய்.